விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட்னா என்ன ஜாக்பாட்டு? பணமே தேவையில்லை, தானா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள். தெய்வ அனுகிரகம். இதுதான் வந்து கோச்சாரம். கோச்சாரத்தில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு வந்து உட்காரும் பொழுது 100% குழந்தைகள் வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்பாவுடைய ஹெல்த் மெயினாக நெஞ்சு பகுதி, அந்த பிளாக்ஸ், நான் சொல்றது வந்து பெரியவங்களுக்கு பிளாக்ஸ் ஏற்படலாம். அதே மாதிரி கால் முட்டி லிகமெண்ட் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இல்லைன்னா சில பேருக்கு முற்றி மாற்று அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பட் சின்சியராக சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் 100% கோவில் கட்டுவீங்க. விருச்சிகராசி நண்பர்கள் எழுதி வச்சுங்க, 2027 மே மாதத்துக்குள்ள 100% ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து முடிப்பீர்கள். மகா புண்ணியம். இந்த மாதிரி புண்ணியம் பண்ணுறவங்களாம் வந்து ரொம்ப கம்மிங்க. 1 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு தான் அந்த யோகம். இப்போ வந்து 10 லட்சம் பேரில் 2 பேருக்கு தான் யோகம் இப்போ இருக்கக்கூடிய காலநிலைகள். அதனால மகான்களை பார்க்கறது, குருமார்களை பார்க்கறது, அதாவது நான் சொல்றது ஷிரடி சாய்பாபாவாகட்டும், வியாசராஜர் ஆகட்டும், எந்த மகானாக இருந்தாலும் சரி, ஸ்ரீமன் மத்வாச்சாரியர் ஆகட்டும், மகா பெரியவர் ஆகட்டும், அங்கெல்லாம் போய் நீங்கள் வந்து அந்த நதியில் குளிச்சுட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். சார் வணக்கம். அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. சார், விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க போகுது? விருச்சகம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு குஷி ஆயிடுச்சு. என்ன தெரியுமா? அடினா அடி, சரியான அடி. அதாவது மூத்திர சந்திலாம் அடி வாங்கினவன்னா அது விருச்சிகராசி தான் சொல்லலாம். எதுக்காக சொல்றேன்னா, அஷ்டமத்தில் குரு இருக்கிற வரைக்கும் எதெல்லாம் கரெக்டோ அதெல்லாம் இவங்களுக்கு தப்பு, எதெல்லாம் தப்போ அதுதான் கரெக்டு. இந்த மாதிரி விசித்திரமான ஈக்குவேஷன்ல பாதி பேர் சுத்திட்டு இருந்தாங்க. பாதி பேரோட லைஃப்ல குழந்தைகளோட ஹெல்த் போட்டு கண்ணா பின்னான்னு வாட்டி எடுத்துருக்கும். பாதி பேரோட லைஃப்ல குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கலா தொண்டை பகுதிகளில் பிரச்சனை, இந்த ஏரியால வந்து அடிபடுறது, ஃப்ராக்சர் கூட ஒரு சில பேருக்கு நடக்கும். வண்டி வாகனில் போய் மாட்டிக்கிறது, லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிருக்கும், இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் ஒரு விதத்தில் பணம், வீட்டில் தங்கவே முடியாத அளவுக்கு ப்ரெஷரு, தேவையில்லாத நட்பு, இதெல்லாம் நம்ம உங்கள் வீட்டை வந்து கும்மி அடிச்சுட்டு போயிருக்கோம் ஓப்பனாக சொன்னால். ஆனால் இப்போ கடவுள்டா நீ எங்கடா இருந்த இவ்வளோ நாளாங்கிற மாதிரி விருச்சிகராசி நபர்கள் பார்க்கும் போதெல்லாம், அதாவது உங்களை பார்க்க மாட்டோமான்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே வந்து தவமாக இருப்பாங்க. ஐயா வாங்க ஐயா சாப்பாடு, எனக்கா என்னதான் இவங்க கூப்பிடுறாங்களா நிஜமாவேன்னு சொல்லி உங்கள் வீட்டை கூப்பிடும்போது அப்படி பார்ப்பீங்க. ஏன்னா பாக்யஸ்தானத்தை உட்காந்துருக்கக்கூடிய குரு வந்து நீங்கள் ஜட்ஜு. இப்போ யாராவது வந்து மெடிக்கல் கவுன்சிலோ இல்லை லாவோ ஒன்று பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுனாங்கன்னு வைங்க, விருச்சிக ராசி ஜட்ஜு 100%, 99% எந்த குழந்தையா இருந்தாலும் சரி மெரிட்ல சீட் அடி. விருச்சிக ராசி நண்பர்கள் இருக்கக்கூடிய ஃபேமிலி இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக மெரிட்ல சீட் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஜாதகத்துல பிராப்த பலம் கொடுக்கும். ஜூன்ல தான் எப்படி இருந்தாலும் கவுன்சிலிங். ஜூனுக்கு அப்புறம் தான் வந்து பாதி பேருக்கு சிவில் சர்வீஸ், ஐஐடி, நீட்டு எல்லா சமாச்சாரமும் ஜூனுக்கு அப்புறம் தான். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட்னா என்ன ஜாக்பாட்டு? பணமே தேவையில்லை, தானா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள். தெய்வ அனுகிரகம். இதுதான் வந்து கோச்சாரம். கோச்சாரத்தில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு வந்து உட்காரும் பொழுது 100% குழந்தைகள் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 100% நீங்களே வெளியூரில் தான் இருப்பீங்க, ஃபாரினில் தான் இருப்பீங்க. எங்கே கூப்பிட்டா இன்னைக்கு காலையில் பஹ்ரைன், மத்தியானம் வந்து குவைத்தில் இருப்பேன், நாளான்னைக்கு காலையில் துபாயில் இருப்பேன்னு சொல்லி ஊரூரா சுத்துற மாதிரி, காலில் சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி சுத்தல்லாம் சுத்தல். போறடெல்லாம் பணம், போறதெல்லாம் வந்து சால்வை மரியாதை, ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுவாங்க. கடன்லாம் காலி. முக்காவாசி கல்யாணத்துல பிரச்சனை, அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. கல்யாணம் வேணான்னு சொல்லி வெளியே போனவனுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகும். ஏன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே செகண்ட் மேரேஜை நானே இன்க்ளூட் பண்ணிட்டேன் என் பழங்களை. அதனால குழந்தை பிராப்தத்திலேருந்து ஆண் குழந்தை, அதாவது குரு இந்த நட்சத்திரம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜீவகாரகனுக்கு உயிர்ப்புத்தன்மை ஏற்படும். 85% விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுவீங்க எனக்கு தெரியும், ஆனாலும் சொல்கிறேன். லாஸ்ட் 1 இயர் 80% ஆண்களுக்கு மொட்டிலிட்டி ரேஷியோ இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே எடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே சரியாகி இப்போ உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். சாக்ஷாத் உங்க பாட்டியே வந்து மறுபடியும் பிறப்பாங்க. அமேசிங்கான ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு ஓடுது. 3ஆம் இடம், 5ஆம் இடம்,
7ஆம் இடம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்குன்னா யாருமே உங்களுக்கு பகை கிடையாது. யாரை பார்த்தாலும் கட்டிப்பிடி வைத்தியம் தான். கமலஹாசன் சொல்ற மாதிரி எந்த கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு மனசுல பாரமே இல்லை, எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அருமையா இருப்பீங்க. விருச்சிகராசி நண்பர்களை பார்த்தாவே அவ்வளோ குஷியா முகத்துல 2 வாட்ஸ் 1000 வாட்ஸ் பல்ப் எரியிற மாதிரி அப்படியே கலகலன்னு பல்லே தெரியும். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னு கேட்டா அந்த தெய்வ அனுகிரகம் இந்த அளவுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு லக்கு பயங்கரமா ஃபேவர் ஆகும். அதாவது சாதாரணமான லக்குல இல்ல, அந்த மாதிரி லக்கு ஃபிளேவர் ஆகும்போது உங்க லைஃப்ல என்ன ஓடும்போது நடக்கும். அதனால பெருசா திங்க் பண்ற மாதிரி இல்ல. மாணவிகளாகட்டும், பெரியவங்களாகட்டும், சின்ன பசங்களாகட்டும் எல்லாருக்குமே விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப என்ன பார்த்துக்கணும், மெயினா சொல்ல வேண்டியது அப்பாவுடைய ஹெல்த். அப்பாவுடைய ஹெல்த் மெயினா நெஞ்சு பகுதி, அந்த பிளாக்ஸ், நான் சொல்றது பெரியவங்களுக்கு பிளாக்ஸ் ஏற்படலாம். அதே மாதிரி கால் முட்டி லிகமெண்ட் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இல்லைன்னா சில பேருக்கு முற்றி மாற்று அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பட் சின்சியரா சொல்றேன், உங்க லைஃப்ல இந்த மாதிரி டைம் மறுபடியும் வராது. இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணும். இந்த மாதிரி டைம் வரணும்னா 2 வருஷம். நிறைய பேர் வெளியூர் ஆஃப்ஷோர் பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் இதெல்லாம் இவங்க தொடங்கி பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணக்கூடிய காலம். அதாவது உங்க லைஃப்ல இதுதான் ரைட்டான பீக் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீக் டைமிங் விருச்சிகத்துக்கு இதுதான் ஆரம்பிக்குது. என்ன கேட்டாலும் சரி, நான் விருச்சிகத்துக்கு 95% சூப்பர்னு தான் சொல்லுவேன். என்ன எப்படி கேட்டாலும் சரினா, திரிகோணத்துல சனி இருக்கேன், சனி 4ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கு, என்ன இருந்தாலும் சரி, குருவுடைய லைஃப், குருவோட கொடுக்குற பார்வை வேற எந்த கிரகமும் அடிக்கவே முடியாது. அதாவது கம்பேட்டபிலிட்டியே கிடையாது. குரு தான், அவன் தான் ஹீரோ தாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை தான் உங்களுக்கு ஓடுது. சூப்பரா இருப்பீங்க, தைரியமா இருக்கும். பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? யோகமான ஒரு காலமாக கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்கும். பாதி பேருக்கு ப்ரொஃபஸர் ஆவாங்க, நிறைய பேர் ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க, அப்பாவோட பேரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. 80% என்டர்பிரனர்ஸ் எல்லாமே லேடிஸ் தான் இருப்பாங்க. அது மெயினாக வம்சமாக பூர்வீகமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் ஓனர்ஸ், ஸ்பின்னிங் மில் செய்கிறவங்க, சில பேர் எண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்க, காட்டன் உற்பத்தியாளர்கள், அந்த அப்பேரல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே வம்சாதிகள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன்ஸ், அவங்க அடுத்த பெண்களுக்கு கொடுத்துறாங்க. அது அவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய டைமிங். அதே மாதிரி வரக்கூடிய பார்ட்னருமே அதே ஃபீல்டில் இருக்கிற பார்ட்னராக வருவாங்க. ஸோ மோரலஸ் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன். நம்ம ப்ராப்ளம், நம்மளுடைய ஜாப் எப்படி இருக்கும்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது ஈஸி தானே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பேட்டபிலிட்டி. ஆனால் தெய்வம் இப்போ உங்களுக்கு கூடவே இருக்கான், கண்டிப்பாக நடக்கும். 100% கோவில் கட்டுவீங்க. விருச்சிகராசி நண்பர்கள் எழுதி வச்சுங்க, 2027 மே மாதத்துக்குள்ள 100% ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து முடிப்பீர்கள். மகா புண்ணியம். இந்த மாதிரி புண்ணியம் பண்றவங்கலாம் ரொம்ப கம்மிங்க. 1 லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு தான் அந்த யோகம். இப்போ 10 லட்சம் பேர்ல 2 பேருக்கு தான் யோகம் இப்ப இருக்கக்கூடிய காலநிலைகள். அதனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த யோகம் உண்டு. இப்போ ரீசெண்டா எடுத்த சர்வேல 6 கோடி பேர் இருக்கும். மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கோவிலார் கட்டணும் டவுன் த லைன் அடுத்த ஒரு வருஷத்துல. அதுல நீங்க இருப்பீங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? மெரிட் தான்மா, மெரிட் சீட் தான். கண்டிப்பா வெளியூர் போயிடுவாங்க, இந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி மதுரையில போய் செட்டில் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் கடல் தாண்டி போய் படிக்க, சில பேர் ரஷ்யாலாம் போய் படிப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சைடு, நான் சொல்றது ஆந்திரா சைடு, கர்நாடகா சைடு, பாண்டிச்சேரி சைட்லலாம் போய் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய இடங்களால கடல் இருக்கக்கூடிய இடத்துலலாம் அவங்க பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோரலஸ் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் தான் இருப்பாங்க. அதனால பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியது. நல்ல ஸ்கோர் வாங்குவாங்க. நீங்க சொல்றது பார்த்தா இந்த தடவை 100 out of 100 விருச்சிகத்துக்கு தான் போலி. விருச்சிகத்துக்கு மெரிட் 100% மெரிட், கவலையே பட வேண்டியதில்லை, தைரியமா கிடைக்கும். ஓகே, இவ்வளோ நல்ல பலன்கள் விருச்சிகத்துக்கு இது வரைக்கும் எந்த ஆஸ்ட்ராலஜரும் இப்படி சொல்லி நான் கேட்டதில்லை. ஓகே, ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் தேவையா சார்? கண்டிப்பா தேவை. குருமார்களை சரணாகதி அடையும். சிம்பிள்மா. அதாவது மகான்களை பார்க்கறது, குருமார்களை பார்க்கறது. அதாவது நான் சொல்றது ஷிரடி சாய்பாபாவாகட்டும், வியாசராஜர் ஆகட்டும், எந்த மகானா இருந்தாலும் சரி, ஸ்ரீமன் மத்வாச்சாரியர் ஆகட்டும், மகா பெரியவர் ஆகட்டும், அங்கெல்லாம் போய் நீங்க அந்த நதியில குளிச்சுட்டு போய் தர்ஷனம் பண்ணிட்டு வரணும். அது பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் சேர்ந்துடும். சூப்பரா இருக்கும். ஓகே, சித்தர்கள் வழிபாடு நல்ல மாற்றத்தை தரும். கண்டிப்பா. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி சார்.